இத கொண்டு போய் உள்ள வைங்க. நமக்கு அந்த அம்மனோட அருள் நிச்சயமா இருக்கு. அதனாலதான் நீ திரும்பி வந்திருக்க. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒண்ணு இல்லம்மா. குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என் மேல இவ்வளவு அனுபவிச்சிருக்கும் போது எனக்கு என்ன ஆக போகுது? இங்க பாருப்பா பிரேம், நீ ரொம்ப சரியா சொன்ன. நம்ம குடும்பம் தான் நமக்கு பெரிய சக்தி. பிரேம், உனக்கு ஏதாவது இப்ப ஞாபகத்துல இருக்கா? இது யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க? அவங்கள எதுவும் அடையாளம் தெரியுமா? இல்ல மாமா, நாங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அந்த பொம்பளை இங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா அங்க அந்த ஸ்வேதா இருந்தால, அவ எங்களுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவளே போறா, அவங்களோட ஸ்கெட்ச வரைஞ்சு கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவதான் அவங்க 2 பேரையும் நேர்ல நல்லா பாத்திருக்கா. கண்டிப்பா அவங்க மாட்டிக்குவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீங்க உள்ள வாங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. முன்ன விட இப்ப வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஜெய் துர்கா தேவி. வணக்கம். நீங்க எப்படி இங்க? நீங்க எல்லாரும் எங்களோட எல்லா கஷ்டத்திலயும் கூடவே இருந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் எவ்வளவு அக்கறை எங்க மேல, அதை எப்படி நாங்க மறந்து போவோம்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பிரேமுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே எங்களால அங்க இருக்க முடியல. அதனாலதான் நாங்க உடனே இங்க கிளம்பி வந்துட்டோம். ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி. இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நாங்க தானே காரணம். இல்ல இல்ல, அப்படி இல்ல. பிரேம் அண்ணாக்கு என்ன நடந்ததோ அதுக்கு கண்டிப்பா நாங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். உங்களோட இந்த குடும்பத்துக்குள்ள நாங்க வரலன்னா அந்த சூன்யக்காரி நிச்சயமா உங்க வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. அதனாலதான் நாங்க இங்க திரும்பி வந்தோம். அந்த சூன்யக்காரி கிட்ட இருந்து உங்க குடும்பத்தை காப்பாத்ததான் நாங்க இங்க வந்திருக்கோம். காப்பாத்தவா? அப்படி என்ன ஆபத்து? அக்கா, அதை நானே சொல்றேன். ரோகிணி, ஒரு நிமிஷம். அக்கா இத பாருங்க. என்ன இது? இந்த லெட்டர் இன்னைக்குதான் வந்தது. அத படிச்சு பாருங்க. அப்பதான் மோகினி எதுக்காக உங்களை காப்பாத்த வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். கடவுளே, இது அதே அடையாளம் இல்ல? இது அதே அடையாளம் தானே? அந்த சூனியக்காரி மறுபடியும் இங்க வர போறாளா? எதுக்காக இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசுற? நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமா அந்த சூனியக்காரி தோத்துதான் போவா. இப்ப நம்ம பொறுமையா இருந்து செயல்படணும். சீமா, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு படிமா. என்ன எழுதிருக்குன்னு தான் பாப்போம்.
இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு இந்த வீட்ல ஒரு மோசமான சம்பவம் நடக்க போகுது. அது யாரும் இது வரைக்கும் யூகிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். அட கடவுளே, அந்த சூனியக்காரி இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பெரியத்தனை எதுக்கும் கவலைப்படாதீங்க. பண்டிதர்கிட்ட நான் பேசிட்டேன். இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய பூஜை பண்ண போறோம். நல்ல வேளை நீ ஒரு நல்ல காரியத்தை பண்ணிருக்க சுஜாதா. நமக்கு இப்ப இருக்கிற ஒரே உதவி இதுதான். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம குடும்பத்துக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். அப்பதான் அந்த சூனியக்காரி பார்வையில இருந்து நம்ம குடும்பத்தை நாம காப்பாத்த முடியும். கண்டிப்பா பெரியத்த. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சொல்லுங்க, ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. சூனியக்காரியை தடுத்து நிறுத்துறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல பாட்டி. நீங்க என்ன பூஜை வேணா பண்ணிக்கங்க. ஆனா என்னைக்கு தெரியுமா இந்த சூனியக்காரி உங்க வீட்டை விட்டு போவா? அவளோட எண்ணம் நிறைவேறினதுக்கு அப்புறம் தான்.